இப்போ பார்க்க போகிறது என்னன்னா குயிக் ஷார்ட் எப்படி பார்க்கலாம்னு சொல்லி ஃபஸ்ட்டு இதான் நம்ம பார்க்க போகிற அரே ஒரு ஸோ இதான் நம்ம பார்க்க போகிற அரே. இதை எடுத்துக்கலாம். ஓகே, இதில் ஃபஸ்ட்டு பிவோட் பாயிண்ட்டுன்னு சொல்லி எப்போயுமே லாஸ்ட் எலிமெண்ட்டை வைப்போம். இப்போது லாஸ்ட் எலிமெண்ட்டு இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த லாஸ்ட் எலிமெண்ட்டில் சின்னதாக இருக்குதுன்னா இந்த பக்கம் வரணும். லாஸ்ட் எலிமெண்ட்டோட சின்ன நம்பர்னால் இந்த பக்கம் வரும், பெரிய நம்பர்னால் இந்த பக்கம் வரணும். இப்படியே ஷார்ட் பண்ணிக்கிட்டே வருவோம். அதான் குயிக் ஷார்ட்டு. இப்போது 19 விட சின்னதாக உள்ளதுன்னா என்னென்னது? 7, 9, 13, 1 இதெல்லாம் சின்னதாக உள்ளது. ஸோ இது அப்படியே சின்னதாக உள்ளது இங்கே இருக்கட்டும். இப்போ பெருசாக உள்ளது 42, 25 ரெண்டு மட்டும்தான். ஸோ இந்த 42வும் 19ம் ஸ்வாப் ஆகிடும். ஸோ அப்போ இங்கே 19 வந்துடும், இங்கே 42 வந்துடும். பின்னாடி இந்த 25 எடுத்து எழுதிடலாம். ஸோ அவ்வளோதான். இப்போ 19 இந்த பக்கம் ஃபுல்லாக சின்னதாக இருக்கும், இந்த பக்கம் ஃபுல்லாக பெருசாக இருக்கும். இருக்கா? 19 இந்த பக்கம் ஃபுல்லாக சின்னது, இந்த பக்கம் ஃபுல்லாக பெருசு. இப்போ என்னென்னா இதை ரெண்டாக பிரிக்கணும். அதாவது இந்த 19 வச்சு தான் நம்ம பைவட் பாயிண்ட் பண்ணோம். இப்போது இது ஒரு அரே, இது ஒரு அரே. ஓகே, ஸோ இப்போது இது ஒரு அரே, இது ஒரு அரே ஆகிடுச்சு. இப்போது இது பண்ணுவோம். இதை பைவட் பாயிண்ட்டை வச்சோன்னா ஸ்வாப் ஆச்சுன்னா இது மாறிடும். நமக்கு தெரிஞ்சிடும் என்ன அரே கிடைக்குன்னா 25, 42 வரும். ஆனால் இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் இப்போது இது எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன். இதுவும் ரெக்ரெசிவாக பண்ணணும். லெஃப்ட் போட்டு ரெக்ரெசிவாக பண்ணணும். இப்போது 7, 9, 13னா 1 விட பெருசு. அப்போது இதுவும் ஸ்வாப் ஆகிடும். 1 இந்த பக்கம் வந்துச்சுன்னா 1, 9, 13, 7. அதாவது இது இந்த பக்கம் உள்ளதெல்லாம் பெருசாக இருக்கிற மாதிரி ஸ்வாப் ஆகிடும். ஓகே, அப்போ பைவட் பாயிண்ட் எது? 1 தான். இந்த பார்ப்போம் மாறி இருக்கும், இதே மாதிரி இருக்கும். 1, 9, 13, 7 இந்த மாதிரி இருக்க 1, 9, 13, 7. இப்போது இது என்னென்னா ஷார்ட் ஆயிடுச்சு. இப்போ இது ஷார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகே, 1 ஷார்ட் ஆயிடுச்சு. ஃபைனல் ஆன்சரில் 1 வரப்போகுது முன்னாடி. ஓகே, இப்போ என்னென்னா பைவட் பாயிண்ட்டு இது தான். ஓகேவா? அப்போ மீதி உள்ளதை எடுக்கணும். 9, 13, 7. ஸோ அடுத்து அதை திருப்பி இதுக்கு 9, 13, 7ல் இதை பைவட் பாயிண்ட்டாக வைக்கணும். இதை பைவட் பாயிண்ட்டாக வச்சோம்னா 7 தான் பைவட் பாயிண்ட்டு. ஸோ அப்போ 7, 9ஓட ஸ்வாப் பண்ணிட்டா கரெக்டாக இருக்கும். ஏன்னா 7, 13, 9 அதாவது பெருசாக இருக்குதுன்னா ரைட் ஹேண்ட் சைடு இருக்க மாதிரி இருக்கும். இப்படி இருந்தால் தப்பாக இருக்கும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஸோ ஸ்வாப் பண்ணுறோம். ஓகே, ஸ்வாப் பண்ணிட்டோமா? ஆல்ரெடி ஃபைனல் ஆன்சரில் 1 இருக்குதுன்னு சொன்னேன். இப்போது ஷார்ட்டில் 7ம் சேர்ந்துக்குது. ஓகே, அந்த பைவட் பாயிண்ட்டு இதுதான் 7 தான் இருக்குது. அப்போ மீதி உள்ளதை இது ஒரு அரேவாக கன்சிடர் பண்ணோம். 13, 9. ஸோ 39 ஷார்ட் பண்ணால் உனக்கு எது தெரியும்? 9, 13 வந்துடும். ஸோ அப்போது ஃபைனல் ஆன்சரில் 1, 7 ஆல்ரெடி சொன்னேன். 9, 13 இப்போ வந்துருச்சு. அடுத்து என்னது? ஆல்ரெடி நடுவில் பைவட் பாயிண்ட்டை வச்சது இன்னும் நம்ம பைவட் பாயிண்ட்டை வச்சோம் 19 வச்சோம்னு நினைக்கிறேன். 19 அந்த 19 இந்த சைடு இருக்கும். அது போக 25, 42 ஆல்ரெடி நம்ம 25, 42 ஆல்ரெடி இங்கே ஷார்ட் பண்ணி வச்சோம். ஸோ 25, 42 இருக்கும். இப்போ 19 பைவட் பாயிண்ட் எடுத்தது. ஸோ 1, 7, 9, 13, 19, 25, 42 ஷார்ட் ஆகிடுச்சு. இதுதான் குயிக் ஷார்ட்.